ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தை அமாவாசை. பொன் பொருளும் குவிய கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே அதி அற்புத சக்தி கொண்ட புதன்கிழமை அன்று தை அமாவாசை வருது. இந்த நாளில் அற்புதம் வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தை அமாவாசை புதன்கிழமையில் பெருமாளுக்குரிய கிழமையில் வருது. அது மட்டும் இல்லாமல் திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய மிக மிக அற்புதம் வாய்ந்த நாள். இந்த நாளில் நம்முடைய முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். முன்னோர் வழிபாடு கட்டாயம் செய்ய வேண்டும். நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் நன்மை தரக்கூடிய விஷயம் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அமாவாசை என்று முன்னோர் வழிபாடு கொடுக்க தவறவே கூடாது. அதே போல் கூடுமான வரைக்கும் மதியம் அனைவர் வீடுகளையும் முன்னோர்கள் வழிபாடு நிறைந்து இருக்கும். முன்னோர்களோட வழிபாட்டை முடிச்சுட்டு அமாவாசை தினத்தில் நம்முடைய பணம் கஷ்டம் தீர, கடன் சுமை குறைய, நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களுக்கும் விமோச்சனம் கிடைக்க நம்ம இந்த எளிமையான பரிகாரத்தை நம்ம செய்யணும். எனக்கு பணம் பிரச்சனை இல்லை, எதுவும் இல்லை, கடன் ஒரு ரூபா கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களும் இதை செய்யலாம். வீட்டில் பொன்னும் பொருளும் மேலும் மேலும் சேர இந்த பரிகாரத்தை செய்யலாம். நாளை இரவு 7:21 வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது. அந்த நேரத்தில் திருவோண நட்சத்திரமும் சேர்ந்துருக்கு. அமாவாசை திதி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை இன்று இரவு 8:10க்கு துவங்கி நாளை இரவு 7:21 அது வரைக்குமே அமாவாசை திதி இருக்குது. திருவோண நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புதன்கிழமை காலை நாளைய தினம் 29/1/2025 காலை 9:25க்கு திருவோண நட்சத்திரம் துவங்குது. அடுத்த நாள் காலை வியாழக்கிழமை காலை 8:59 வரைக்குமே திருவோண நட்சத்திரம் இருக்குது. இந்த பரிகாரத்தை நாளை மாலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நீங்கள் இதை செஞ்சுடுங்க. பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைங்க. உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. எப்போ சொன்னாலும் நான் சொல்கிறது இதுதாங்க. எந்த வழிபாடும் பரிகாரம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தை முதல்ல மனசார நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வழிபாடு எந்த பூஜைகள் செய்தாலும் அது உங்களுக்கு 100% வெற்றியை கொடுக்கும். நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு மஞ்சள் நிறத்தில் ஒரு துணி எடுத்துக்கோங்க. அந்த துணியை நீங்கள் இன்றைக்கே தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த துணி பார்த்திங்கன்னா மஞ்சள் துணி, ஒரு வெள்ளை கலர் துணியில் மஞ்சள் தோய்த்து எடுக்கணும். அந்த மஞ்சளில் பன்னீர் விட்டு நல்லா கலக்கி அதில் தோய்த்து எடுத்து நல்லா அதில் முக்கி எடுத்து காய வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே அது போல் துணிகளை நீங்கள் பன்னீரில் நினைத்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அதுக்கு தனி ஒரு சக்தி இருக்குங்க. அதுவும் மஞ்சளும் பன்னீரும் சேரும்போது நம்ம வழிபாடுக்கு கூடுதல் சக்தியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த துணியை எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு அதில் வைங்க. வைக்கும் பொழுது மகாலட்சுமி தாயாரையும் குலதெய்வத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் சரியாகிடணும் அப்படின்ட்டு அந்த கல்லுப்பை அந்த துணியில் வைக்கணும். அடுத்தது ஒரு வசம்பை உங்கள் வலது உள்ளங்கை இருக்கு இல்லையா, அதில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை சரியாகணுமோ அதை நல்லா வாய் விட்டு சொல்லுங்கள். 11 முறை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்வதற்கு உங்கள் உள்ளங்கையிலே அந்த வசம்பை வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லணும். வசம்பு வசியத்தன்மை கொண்டது. வசம்பு நம்ம வாங்கணும் அப்படின்னா பேரம் பேசி வாங்கக்கூடாதுங்க. வசம்பு நம்ம வீட்டில் இருந்தாலே நமக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வசம்பு அதிசக்தி வாய்ந்தது. அந்த வசம்பை கையில் வச்சுக்கிட்டு உங்கள் பிரச்சனை என்னவோ அதை 11 முறை சொல்லுங்கள். கடன் சுமை குறையணும், இல்லை அடமானத்தில் இருக்கிற நகையை மீட்கணும், சொந்த நிலம் வாங்கணும், வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, இல்லை யாருக்காவது உடல்நிலை சரியில்லைன்னா அவங்க உடல்நிலை சரியாகணும், இல்லை பிள்ளைகள் நல்லா படிக்கணும், குடும்ப சந்தோஷமாக இப்படி எந்த ஒரு வேண்டுதலோ அதை நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதலை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அந்த தேவையை 11 முறை சொல்லிவிட்டு அந்த வசம்பை அந்த மஞ்சள் துணியில் இருக்க உப்போடு சேர்த்து வச்சுடுங்க. இந்த மஞ்சள் துணியில் இருக்கும் உப்பையும் வசம்பையும் சின்ன முடிச்சா கட்டி மகாலட்சுமி தாயாரோட படத்துக்கு முன்னாடி வைங்க. இல்லை உங்கள் குலதெய்வ படம் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வைங்க. நாளைய தினம் இந்த முடிச்சு அப்படியே மகாலட்சுமி தாயார்ட்டே இருக்கட்டும். அமாவாசை திதிங்கிறது முடிஞ்சிடும், ஆனால் திருவோண நட்சத்திரங்கிறது முடியாது. பூஜை அறையிலே இருக்கட்டும். புதன்கிழமை ஃபுல்லாக பூஜை அறையிலே இருக்கட்டும். வியாழக்கிழமை காலையில் அந்த முடிச்சு அவிழ்த்து உப்பு மட்டும் தண்ணியில் கரைச்சி கீழே ஊற்றிடுங்க. சிங்கில் இல்லை கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. அந்த முடிச்சில் இருக்கக்கூடிய அந்த வசம்பு இருக்குது பாருங்கள், அதை நெருப்பில் நீங்கள் கொஞ்சமாக சுடுங்க. அதில் கொஞ்சமாக
தொட்டிங்கனாலே அப்படியே கருப்பாயிடும். அதை கொஞ்சம் நெய்யில் குழச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மை போல் உங்களுக்கு வந்துடும். அதை தினமும் நீங்கள் நெற்றியில் வச்சுக்கிட்டு வாங்க. இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். அடுத்த அமாவாசை நிச்சயமாக உங்களோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கட்டாயம் மகாலட்சுமி தாயார் காட்டி கொடுப்பாங்க. இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. நீங்கள் அமாவாசை தினத்தன்னைக்கு எதை மனசில் நினச்சி இந்த முடிஞ்சு வச்சிங்களோ அது கூடிய விரைவில் நிறைவேறும். நம்பிக்கையோட நாளைய தினம் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. முன்னோர் வழிபாடோடு சேர்த்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. முன்னோர்கள் நாளைய தினம் முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். பெருமாள் மகாலட்சுமி தாயாரோட ஆசீர்வாதமும் குலதெய்வ ஆசீர்வாதமும் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். அமாவாசை நாளிலே பிரபஞ்ச சக்தி நல்லா இருக்கும், நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்து இருக்கும். அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள், பரிகாரங்கள், பூஜைகள் நமக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல பலன்களை கொடுக்கும். நம் வீட்டில் பொன்னும் பொருளும் குவியறதுக்கு, கடன் தீர்வதற்கு நாளைய தினம் மாலை 6 to 7 இந்த முடிச்சை தயார் பண்ணி வைங்க. இதை முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்து பாருங்கள். எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் என்ன நினச்சி வேண்டிக்கிட்டு நீங்கள் இதை செய்கிறீங்களோ அது உங்களுக்கு காரிய சித்தி ஆகும். முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். எதையுமே நம்ம மனசில் சின்ன ஒரு துளி நம்பிக்கையும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடாது. அதுதான் இதில் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம கடினமாக உழைக்கிறோம். நம்ம உழைக்கக்கூடிய காசு வீண் விரயமாகாமல் நம் வீட்டிற்கு வரணும். நம் கைக்கு நம்ம சுப செலவுக்கு அது பயன்படணும். வீட்டில் உள்ளவங்க ஆரோக்கியமாக இருக்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணும், குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும். அதற்காக கட்டாயம் மிக மிக எளிமையான இந்த ஒரு வழிபாட்டை செய்து பாருங்கள். அனைத்தும் நல்லதே நடக்கும். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி.